கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? உன் முடிவு அவருடைய ஆரம்பம் என்று நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த காரியத்தில் இதுதான் முடிவா இருக்கும்னு நீ நினைக்கும் போதே ஆண்டவர் அதில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதை ஆரம்பித்து விடுகிறவரா இருக்கிறார். அதனால தான் எதுலேயும் சடனா முடிவெடுக்காத, சடனா டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லுகிறது. இந்த லாசரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மரிக்கத்தக்கதான ஒரு வியாதி, இல்லாட்டி அந்த வியாதியே அவனை கொஞ்சம் கொஞ்சமா மரணத்திற்கு இழுத்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இயேசுவுக்கு, நீங்க நேசிச்ச ஒருவன் வியாதியாய் கிடக்கிறான், ரொம்ப மரண அவஸ்தையா கிடக்கிறான், வாங்கன்னு சொன்ன போது இயேசு பின்னும் 2 நாள் வேணும்னு தங்கின மாதிரி இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் டிலே ஆகும்போது, ஆண்டவர் தாமதிக்கும் போது உன் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கலாம். நீ கவலைப்படாத, அவர் முடியறதுக்கு முன்னாடியும் உனக்கு அற்புதம் செய்வாரு, முடிஞ்சதுக்கு அப்புறமும் உனக்கு அற்புதத்தை செய்வாருங்க. அதனால என் வேலையில இதுதான் முடிவு, என்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் முடிவு, என்னுடைய எதிர்காலத்துக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லி நினைக்காத. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் லேட்டா வந்தார்னா உயிரோட இருக்கிறவன் கூட செத்துருவான். ஆனா ஆண்டவர் லேட்டா வந்தார்னா செத்தவன் கூட உயிரோட கூட எழும்பிடுவாங்க. அடிக்கடி உங்ககிட்ட நான் இதை சொல்லி தட்டி எழுப்புகிறேன். உங்களை நான் தட்டி எழுப்புறேன். அதனால என் வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு நினைக்கிற பத்தியா, அங்கதான் பாதையை தருவார். எல்லாம் இருளா இருக்குதுன்னு நினைக்கிற பாத்தியா, அங்கதான் ஆண்டவர் உனக்கு பாதையை காண்பிப்பாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில ரேமா ஷபரபா லபா, ஆண்டவரே, யாரெல்லாம் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.